நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம சில தவறுகள் பண்ணியிருப்போம். ஒரு சரியான முடிவு எடுக்காதனால நம்ம வாழ்க்கை அந்த இடத்துல கெட்டு போயிருக்கலாம். இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். நம்ம ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு வேலையை செலக்ட் பண்ணுறதுலேருந்து, இல்லை ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறதுலேருந்து நிறைய இடங்களில் நம்ம தப்பான தேர்வுகள் எடுத்து நம்ம மாட்டியிருப்போம். இல்லை வாழ்க்கை அங்கேயே நின்ன மாதிரி கூட நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அது இன்றைக்கும் நிறைய பேர் உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை கடந்து அதை தாண்டி சக்ஸஸ் ஆனவங்களும் இருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தவறுகள் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை அங்கேயே நின்றுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு 15 வயசில் இருக்கலாம், 20 இருக்கலாம், 30, 35, 40, 50, 60, ஏன் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வெறும் 5 வருஷம் தான் இருக்குதுன்னா கூட உங்களுடைய தவறுகளை இந்த நிமிஷமே திருத்திக்கிட்டு, இல்லை இந்த நிமிஷமே தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பை உடனடியாக நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் அந்த ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை தேடுங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த ரீசெட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்ச அத்தனை தவறுகளும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடும். நீங்கள் வீணாக்குன்னு அத்தனை நேரமும் மொத்தமாக அழிஞ்சிரும். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த நிமிஷம் என்னோடய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் தேர்ந்தெடுத்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லை நான் எடுத்துருக்கிற அந்த ஒர்க்லேயோ இல்லை நான் பண்ணிட்டுருக்கிற பிஸ்னஸ்லேயோ நிறையா தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. பண வரவுலையும் பண அளவிலான விஷயங்களையும் நிறையா நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சர் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. என் படிப்பை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை ஓடிடுச்சு, என் வயசு போயிடுச்சு, இதில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சொன்னாலுமே, யாராக இருந்தாலுமே இந்த நிலையில் இந்த நிமிஷத்தில் அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வாழ்க்கைன்னு அவ்வளோ சுலபமான விஷயமா? ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா இருந்த பிரச்சனைகள், நான் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அதை விட ரொம்ப சுலபமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, நீங்கள் இப்போ போராடிட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் உங்கள் எண்ணங்களுக்குள்ளே மட்டும்தான். வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நீங்கள் எதை பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், படிப்பு போச்சு, வேலை போச்சு, இல்லை ரிலேஷன்ஷிப் போச்சு அப்படின்னா, ஆமாம் அது நடந்து முடிஞ்சு அந்த வலி எப்போ போயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறது உங்கள் தாட்ஸ் மட்டும்தான், எண்ணங்கள் மட்டும்தான். அந்த எண்ணங்கள் அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி அடுத்த இலக்கை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அடுத்த விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு தான் போகும். நீங்கள் அதுக்கான இடத்த கொடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த ரீசெட் பட்டன் அப்படின்றது, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆமாம் நீங்கள் எவ்வளோ மோசமான தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க, லைஃப்பை வீணாக்கிட்டீங்க, சரி ஓகே இன்றைக்கி நான் 45 வயசில் இருக்கேன், 50 வயசில் இருக்கேன், ஏன் இன்றைக்கி யாருமே 50 வயசுக்கு மேலே பெரிய ஆள் ஆகலையா, இல்லை 70 வயசில் பெரிய ஆள் ஆகலையா? இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த கில்ட் ஃபீலிங்கை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி அடுத்த முயற்சிகள் எடுக்காமல் நீங்கள் பழசையே கற்பனை பண்ணிட்டுருக்கறனால மட்டும்தான். ஸோ இந்த ரீசெட் பட்டன்றது ஒன்றுமே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், உங்களை மன்னிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த நிமிஷத்துல இருந்தாவது ஏதாவது உருப்படியாக பண்ணணுங்கிற தாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாவே பழைய எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்து மறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீ வருடம் தொடங்கட்டும், மாதம் தொடங்கட்டும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அந்த செகண்ட் ஜஸ்ட் ரீசெட் யுவர் லைஃப். அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை. என் வாழ்க்கையில் நிறையா நாள் நான் வீணாக்கியிருக்கேன், எவ்வளோ வருஷங்கள் நான் வீணாக்கியிருக்கேன். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் இதுக்கும் என் லைஃப்க்கும் சம்மந்தமே இல்லை. முதல்ல நான் படித்த படிப்புக்கும் நான் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இருக்கிற வாழ்க்கையை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தேன்னா நல்ல வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருப்பேன். இது மாதிரி எவ்வளவோ லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில், உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில், உங்களோட சீனியர்ஸ் கிட்ட, உங்களுடைய ரோல் மாடல்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களோட சேர்த்து பொருத்தி பார்க்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, முழுக்க உங்கள் லைஃப்பை கில்ட் ஃபீலிங்லேயே அப்படியே நீங்கள் தேக்கி வைக்கிறது தான். ஸோ ரீசெட் பட்டன்றது வேறு எங்கேயுமே இல்லை, உங்கள் கான்ஷியஸில் மட்டும்தான் இருக்குது. இத்தனை நாளாக பண்ண தவறுகளை நீங்கள் திரும்ப யோசிக்கிறத விட, சரி ஓகே இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை மாற்றும். எனக்கு அடிக்ஷனுங்க, நான் மொபைல் பாட்டே உட்காந்துருப்பேன், எனக்கு இப்போ என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, எனக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை, இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை எனக்கு ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த காரணங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்காகவோ இல்லை வேலைக்காகவோ பணத்துக்காகவோ எதுக்கு வேணால் சொல்லுங்கள். ஆனால் இதை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் நாட் ஈவன் 10-15 செகண்ட்ஸ். ஆமாம் நடந்துருச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியை உங்கள் கான்ஷியஸ் எதிர்த்து நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க போயிடும். ஆனால் அதோடு சேர்ந்து நீங்களும் கூட இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல உங்களுடைய பாஸ்ட்
எக்ஸ்பீரியன்சஸ், அந்த பாஸ்ட் பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. இன்றைக்கி ஏன் வந்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றிக்க முடியலன்னா, அவங்க பாஸ்ட்டை காரணம் காமிச்சு அவங்களே அவங்கள அமுத்திக்கிறாங்க கீழே. அம்னிஷியா வந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே. இந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இதையும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்த 5 நிமிஷம் பரபரப்பாக ஏதாவது லைஃப்பில் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. இது மோட்டிவேஷன் வீடியோலாம் இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக லைஃப்பை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம் அது. ஸோ பழசை கேரி பண்ணாதீங்க, ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரும்போது மேஜிக்கலாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்லும் போது நான் சிரிப்பேன். லைஃப் ப்ராக்டிக்கலாக பாரு, இப்படியெல்லாம் பார்க்காதாம. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் வந்து எந்த மேஜிக்கையும் க்ரியேட் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ரிசர்ச் பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் இது நடக்கும்போது தான் புரிஞ்சுது, எல்லாம் வெறும் கான்ஷியஸில் மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் உள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிற அத்தனை போராட்டங்களுமே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, வெறும் எண்ணங்களில் மட்டும்தான் தெரிஞ்சுது. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமானது. இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போய் என் வாழ்க்கையை இன்றைக்கி நான் முழுமையாக எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரீசெட் மை லைஃப் ஃப்ரம் டுடேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிற எண்ணம், உங்களுக்குள்ளே எடுத்துக்கிற அந்த உறுதி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். Anybody can change their life at any point of time. நன்றி.